வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் பயிற்சி 1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா தவறா என கூறுக. இங்கே ஒரு 5 இது இருக்குது. அதை எல்லாமே நம்ம சரியா தவறான்னு சொல்லணும். முதல் இது பார்க்கலாமா பாருங்க. 0 ஆனது மிக சிறிய விகிதமுறு எண். 0வை விட சிறிய நம்பர் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? -1, -2, -3, -4, -5, -100, -1000, -10,000. இது எல்லாமே என்னது? 0வை விட சிறிய எண்கள் தான். அப்போ 0 தான் மிக சிறிய விகிதமுறு எண் கிடையாது. இதை விட சிறிய விகிதமுறு எண் நிறைய இருக்கு. அப்ப இது என்னது? தவறு. இந்த கூற்று தவறு. சரியா? அடுத்தது 2வது பாருங்க. -4/5 ஆனது -3/4 இடப்புறமாக உள்ளது. பாருங்க, -4/5ன்றது -3/4க்கு இடதுபுறமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும்னா தசம எண்ணா மாற்றி எண் கோட்ல குறிச்சோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, -4/5 -3/4 எல்லாம் தசம எண்ணா மாற்ற போகிறோம். 4 5 கொண்டு வகுக்கலாமா? வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும். இந்த இடத்துல 0 சேர்த்து புள்ளி. இப்போ பாருங்க என்ன வரும்? 8 5 40. 8 5 40. 0 வந்துருச்சா? அப்போ -0.8. இப்போ பாருங்க, இங்கே வகுத்தா மைனஸாக வரப்போகுது. 3 4 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 0 சேர்க்கணும். இங்கே 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். 30. 30ல் எளினாங்க 28. 30ல் 28 மைனஸ் பண்ணிட்டா 2 வரும் இல்லையா? இப்போ பக்கத்தில் 0 சேர்த்துங்க. 20. 20ல் 5 20. அப்போ என்னது? 0.75. இங்கே என்ன வந்திருக்கு? -0.8. 0.8நாலும் 8 0நாலும் 2 1 தான். சரியா? இப்போ இதை ஒரு நம்பர் லைனில் நம்ம குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல -1, இந்த இடத்துல +1. இப்போ பாருங்க, 0.75 எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? -0.75. இது எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். -0.80. அப்போது இது எந்த நம்பர்? -4/5ன்ற நம்பர் இது. இது -3/4 நம்பர். அவங்க கொடுத்தது கரெக்டு தானே? இது எங்கே இருக்குது? இடதுபுறம் இருக்குது. எதுக்கு? இந்த நம்பருக்கு. அப்போது -4/5 எங்கே இருக்குது? இடதுபுறம் தான் இருக்குது. எந்த நம்பருக்கு? -3/4க்கு. இதான் என்னது? -3/4. 3/4க்கு இடதுபுறம் தான் -4/5 இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது சரி. இது சரி. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -19/5 ஆனது 15/-4 விட பெரியது. இதுதான் பெருசு, இது சின்னதுன்னு சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணலாமா? பாருங்க, -19/5 அதுக்கடுத்தது 15/-4 வகுக்கலாமா? 19 5 கொண்டு வகுங்க. 4 5 இல்லை, 4 5 வராது இல்லையா? 3 5 15. 19ல் 15 மைனஸ் பண்ணால் 4. 4 5 கொண்டு வகுக்க முடியும். இங்கே 0 சேர்த்தணும், இங்கே புள்ளி வச்சிடணும். அப்போது 40ல் எத்தனை 5? 8 5 40. 8 5 40. 0 வந்துருச்சா? அப்போ 3.8. என்ன 3.8? -3.8 ஈக்குவல் டு அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், மைனஸை முதல்ல போட்டுருவோம். 15 4 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 3 12. 15ல் 12 மைனஸ் பண்ணால் 3 இல்லையா? இப்போ என்ன செய்ய முடியாது? 3 4 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்த்தணும், இங்கே புள்ளி வச்சிடணும். 30. 30ல் எளினாங்க 28. எளினாங்க 28. 30ல் 28 2. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய? 0 சேர்க்கணும் வகுக்கும் போது இல்லையா? 20ல் 5 20. 5 20 முடிஞ்சிருச்சா? அப்போ பாருங்க, தசம வடிவம் என்ன? 3.75. இப்போ பாருங்க, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இதுதான் பெரிய நம்பர். மைனஸ் இல்லை அப்படின்னா இதான் பெரிய நம்பர், இதான் சின்ன நம்பர். மைனஸ் வந்து அப்படியே மாறிடும். எது சின்னதோ அதான் பெருசாக இருக்கும். இப்போ பாருங்க, -3.75 தான் பெரிய நம்பர். இதான் என்னது? சிறிய நம்பர். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -19/5 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எது பெருசு? 15/-4 தான் பெருசு. சரியா? அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. இந்த கூற்று தவறு. அதுக்கடுத்து பாருங்க, இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கு இடையே அமையும்.
2 விகிதமுறு எடுத்துக்கணும். அந்த 2க்கும் சராசரி கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய ஆன்சர் எங்கே இருக்குமா, அதற்கு நடுவுலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா பாருங்க. ஒரு இது 1ன்னு ஒரு விகிதமுறு எண். 1ன்றது ஒரு விகிதமுறு எண் தான். 2 ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டோமா. இது 2க்கும் சராசரி அப்படின்னா 2 கொண்டு வகுக்கணும். 1 2 கூட்டினா 3. 3 2 கொண்டு வகுத்தோம்னா 1.5. அப்போ பாருங்க, 1ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம், 2ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம், 2க்கும் சராசரி கண்டுபிடிச்சோம், 1.5 வந்திருக்கு. அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்கும், 1.5 இருக்கும். அப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கூற்று சரி. இந்த இது சரி. சரியா? அடுத்து கடைசி இது பாருங்க. 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளன. கரெக்டு, சரிதான். 10க்கும் 11 நிறைய நம்பர் இருக்கு, நிறைய விகிதமுறு எண்கள் இருக்கு. நம்ம என்னன்னாலும் எழுதிக்கிட்டே போகலாம். சரியா? அதாவது 10.1 எழுதலாம், 10.2 எழுதலாம், அப்படிலாம் 10.11 எழுதலாம், 10.212 எழுதலாம். நிறைய நம்பர் இருக்கு, எண்ணிலடங்கா இருக்கு, நிறைய இது எழுதலாம். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று சரி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.